எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்தோத்திரம் 105. இன்னைக்கு நம்ம 105வது ஸ்தோத்திரம் பார்க்குறோம். 105 வந்து யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞசாதனக, யஜ்ஞாந்தகிருத், யஜ்ஞகுஹ்யம், அன்னமன்னாத ஏவச்ச. அன்னமன்னாத ஏவச்ச. இதுல வந்து எல்லாம் யஜ்ஞம் சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. எல்லாம் இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யஜ்ஞத்துல எப்படியெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காருன்றத சொல்ற மாதிரி இல்லை. அது மாதிரி ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. எல்லாம் யஜ்ஞன்றது திருப்பி திருப்பி வருது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல இதுக்கு பேர் மடக்க நீன்னுவாங்க. இது தமிழ்ல இருந்ததுன்னா அதுக்கு மடக்க நீன் பேரு. திருப்பி திருப்பி வந்ததுன்னா அதுக்கு பேர் மடக்க நீன் பேரு. அதே மாதிரி சொற்பொருள் பின்வரும் நிலைய நீன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இது அது சாரும். மடக்க நீல வந்து அதே வார்த்தை திருப்பி திருப்பி வரும், அர்த்தம் வேறையா இருக்கும். ஆனா இதுல பொருள் அதே இருக்கிறதுனால சொற்பொருள் பின்வரும் நிலைய நீன் பேரு பேரு. அதான் இது கரெக்டா அதே பொருளே யஜ்ஞம்ன்றதோட அர்த்தம் மாறாததுனால தமிழா இருந்ததுன்னா அது அது போட்டோம். யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞசாதனக, யஜ்ஞாந்தகிருத், யஜ்ஞகுஹ்யம், அன்னமன்னாத் ஏவச்ச. இது இதை எப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுன்னா யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞசாசனக, யஜ்ஞாந்தகிருத், யஜ்ஞகுஹ்யம், அன்னமன்னாத் ஏவச்ச அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் எங்க நம்ம வாயில நுழையுமா வரமாட்டேங்கிறது எதுன்னு நினைக்கக்கூடாது. 4 தடவை சொன்னீங்கன்னா ஷூரா ஒரு நல்ல பார்த்து புஸ்தகத்தை பார்த்து எழுத்து கூட்டி படிச்சு மெதுவா சொல்லி அப்புறம் கொஞ்சம் வேகமா சொல்லி அப்புறம் நல்ல வேகமா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா வந்துடும் கரெக்டா. யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞசாசனக, யஜ்ஞாந்தகிருத், யக்ஷகுஹ்யம், அன்னமன்னாத் ஏவச்ச அப்படி சொல்லும் போது இப்ப இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். யஜ்ஞபிருத், பிருத்துனா காப்பாத்து, அதாவது இருந்து காவந்து போடுறது, காவல் செய்யறது. அதான் யஜ்ஞபிருத்துனா யஜ்ஞம்ன்றது நமக்கு தெரியும், யாகம், யாகத்தை காப்பவர் அப்படிங்கிறது இதுல அர்த்தம். யஜ்ஞபிருத். யஜ்ஞகிருத், பிருத்துனா காக்கிறது, கிருத்துனா அழிக்கிறது, கிருத்துனா அழிக்கிறது, பிருத்துனா காக்கிறது. இதுல யஜ்ஞகிருத்துனா ஊழி காலங்களில், அதாவது யுகப்பிரளயம் வரும்போது இந்த யாக தொழில் இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா அது அந்த யுகத்தொழில அந்த யுகத்தை மாத்திரத்துக்காக பிரளயத்தை உண்டு பண்ண முடியாது. இந்த யாகங்கள் காக்கும். அதனால அந்த யாகத்தை அழிக்கிற தொழில் செய்யறவரும் இவர் தானோ. அந்த நேரத்துல வந்து யாகங்கள்லாம் யாரும் முனிவர்களெல்லாம் நடத்தக்கூடாது, அவங்க மனசை மாத்தி யாகங்கள்லாம் செய்யாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு இது பண்ணி பூலோகத்துல வந்து நிறைய துர்ச்செய்கைகளையும் துன்பங்களையும் நிறைய கொடுத்து நல்ல நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்களை எல்லாம் அழிச்சு சுத்தமா இல்லாத பண்ணி வெறும் கெட்டதையே பூமி பூரா உண்டாக்கி அதை காரணமா வச்சு யுகத்தை அழிச்சு பிரளயம் பண்றது. அதான் அந்த பிரளய காலத்துல இந்த யாகங்கள்லாம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா பிரளயன்ற அந்த அந்த பிரளயம் அந்த அந்த இது மாறுதலை வந்து உண்டு பண்ண முடியாது. யுக பிரளயம்னு வாங்களே, யுகம் அந்த யுகம் சுத்தமா அழிஞ்சு போயிட்டு மறுபடியும் உருவாருது. அதை உண்டு பண்ண முடியாது. அதை உண்டாக்குறதுக்கு சரியான காரணம் வேணும். அந்த காரணத்தை அந்த இந்த யாகங்கள்லாம் இருந்துட முடியாது. அதனால அந்த நேரத்துல யாகங்களை அழிக்கணும். அந்த தொழிலை செய்யறவரும் இவர் தானோ. பிரளய காலத்துல யாகங்களை அழிச்சு கெட்டதை மட்டுமே நடத்த விடுறது அதுவும் இவர் தானோ. யஜ்ஞி, ஈனா தலைவன். நம்ம ஈன்றமே அந்த ஈ அது யஜ்ஞி. ஈனா தலைவன், யாகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம். இது யஜ்ஞபுக், யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞபுக், யஜ்ஞி. முதல்ல அதை மாத்தி சொல்லிட்டேன். யஜ்ஞபுக்ன்றது வந்து அதுக்கப்புறம் தான் யஜ்ஞி வரணும். யஜ்ஞபுக் வந்து அடுத்தது வரணும். முதல்ல யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞபுக் அடுத்தது, அதுக்கப்புறம் தான் யஜ்ஞி. யஜ்ஞபுக்ன்றது யஜ்ஞ யாகங்களை உண்டாக்கும் தலைவன். அதுவும் இதுவும் தலைவன் தான். யஜ்ஞினாலும் தலைவன் தான். யாகங்களின் தலைவனாக விளைவோம். அதுல யாகம் நடக்குதுன்னா அந்த யாகத்துக்கு லீட் பண்ணிட்டு போறோம். இதுல என்னன்னா யஜ்ஞபுக்ன்றது யாகங்களை உண்டாக்கும் தலைவன். அதை உற்பத்தி பண்றதே அவர் தானே. யாகத்தை உண்டாகி இருக்கிறதுக்கு தலைமை வகிக்கிறது வேற, இருக்கிறதுக்கு தலைமை வகிக்கிறது வேற, உண்டாக்குறதுல தலைமை வகிக்கிறது வேற. 10 பேர் சேர்ந்து உண்டாக்கும் போது அதுல லீட் பண்ணி அதை உண்டாக்குறதுக்கு அதுக்கான காரணங்களை சேர்ந்து உண்டாக்குறதுக்கு தலைவன். அதுதான் யஜ்ஞபுக்.
அதுக்கடுத்ததான் யஜ்ஞி. அவரே உண்டாக்கிட்டு, அவரே தலைமையா இருந்து உண்டாக்கிட்டு, அவரே அதுக்கு தலைவனாகவும் இருக்குது. அதுதான் யஜ்ஞி. யஜ்ஞாந்த கிருத். யஜ்ஞ அந்த கிருது அப்படி எடுத்துக்கணும். மூணா எடுத்துக்கணும். யஜ்ஞ அந்த கிருது அப்படி எடுத்துக்கணும். யஜ்ஞன்னா யாகம், அந்தம்னா முடிந்த, நமக்கு தெரியும் முடியறது. கிருதுன்னா அழித்தல். முதலே நம்ம பார்த்தோம். யாகங்களுக்கு முடிவை கொடுத்து அழிப்பவர். யாகங்களை முடிச்சு வைக்கிறது. அதுதான் சொன்னேன் இல்லையா முதல்ல. அதான் யாகங்களை முடிச்சு, யாகங்களை அதோடு போறோம். அதுக்கு மேல யாகங்களை செய்ய முடியாத தடைகளை உண்டு பண்றது. அதாவது காத்தை கொண்டு யாகத்தை அணைச்சி விடுறது, இல்லாட்டா பழைய பேச்சு அந்த யோகங்கள் நடத்த விடாத பண்றது, இல்ல அசுரர்களை கொண்டு அசுரர்களை விட்டு அசிங்கம் பண்ணி, அந்த மாதிரி ராமர் அது விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணும்போது அப்படிதான் பண்ணாங்களாம் அசுரர்கள்லாம். அது தாடகி மாமிசத்தை திருட்டு அந்த யாக குண்டத்துல போட்டுருவாளாம் மேல இருந்து. அவ்வளவுதான். அந்த யாகம் அது வரைக்கும் நடத்தின யாகம் பூரா வேஸ்ட். ஏற்பாடு பண்ணுது. அப்புறம் புதுசா ஒரு இடத்துல பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாளாம். யாகம் வளர்க்கும் போது பெரும்பாலும் மேல மூடக்கூடாது, ஓப்பனா பண்ணணும். ஓப்பன்ல முனிவர்கள் செய்யற யாகங்கள்லாம் ஓப்பன்ல பண்றதா. பொது காரியங்களுக்காக, பொது நன்மைக்காக பண்ற காரியங்கள்லாம் ஓப்பன்ல பண்ணணும். வீட்டுக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு சேமத்துக்கு அந்த காரியங்களுக்கு பண்றதெல்லாம் வீட்டுக்கு உள்ள பண்ணணும், மேல மூடி இருக்கணும். பொது காரியங்களுக்கு பண்றது, தேவர்களை அசுரர்களை, பொது விஷயங்களை பண்றது, தேவர்களை அழிக்கிறது, அசுரர்களை அழிக்கிறது, அதுக்கெல்லாம் பண்ற யாகங்கள்லாம் வெளியில ஓப்பன்ல ஆகாசத்துக்கு தெரியற மாதிரி பண்ணணும். ஆக விஸ்வாமித்திர மாதிரி யாகம் பண்ணும்போது அந்த அழிக்கிறதுக்கு தாடகை அதுதான் பண்ணுவாங்க. அசிங்கத்தை எல்லாம் கொண்டு போட்டாங்க. கண்ட நர மாம்சம் அது இது மாம்சங்களை எல்லாம் போட்டு, எலும்பு துண்டை எல்லாம் போட்டு அந்த யாகத்தை, அதோட அந்த யாகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதுல எலும்பு துண்டு இதுல மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண முடியாது. புதுசா மறுபடியும் ஆரம்பிக்கணும். யாகம் முடிய போற நேரத்துல அது மாதிரி பண்ணி விட்டுருவாளாம். யாகத்தை கலைச்சி விட்டுருவாளாம். அதுதான் யாகத்துக்கு அந்தத்தை கொடுத்து அழிப்பவராம். யாகத்துக்கு முடிவை கொடுத்து அழிப்பவர். இருந்தாலும் யாகம் நடத்த முடியாத மாதிரி பண்ணி அந்த முனிவர்கள் அவங்க மனசுல எல்லாம் கெட்ட எண்ணங்களையும் வேற மாதிரி இகசுகங்கள்ல அந்த மனசை ஈடுபடுத்தி யாகம் நடத்துறதே மறக்கடிச்சிடுவார். ஆக யாகங்களுக்கு யுகப்பிரளய நடக்க போற காலத்துல யாகத்தை அவங்க மனசுல இல்லாத பண்ணி யாகம் நடத்துறது அந்த தொழிலையே முடிவுக்கு கொண்டு விட்டுருவார். அதுதான் யஜ்ஞாந்த கிருத்து. யஜ்ஞ குஹ்யம் அப்படின்னா, குஹ்யம்னா ரகசியம். யஜ்ஞ குஹ்யம்னா யாகங்களின் ரகசிய பொருளாய் விளக்குபவர். அதான். அடுத்தது அன்னமன்னாத வச்சான். அன்னமன்னாத அன்னமன்னாதன்னா அன் அப்படி அது ரெண்டா பிரிச்சுக்கணும். அன்னம்ன்றது அன் நம். அன்னுனா எல்லோராலும், நம்மனா அனுபவித்தது, எல்லோராலும் அனுபவிப்பது. மன்னாதன்னா மண்ணுனா மனசு, ஆதன்னா மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியோடு அடியார்கள் மன மகிழ்ச்சியோடு அனுபவிக்க எல்லா அடியார்களும் மன மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும் பொருளாய் திகழ்பவர் அப்படிங்கிறது அர்த்தம். அன்னமன்னாத. வச்சான்னா ஏ பிளஸ் வச்சா. ஏன்னா தனக்கு, வசன்னா வசப்படுத்துறது. வசப்படுத்துனா தன்னை நோக்கி இருக்கிறது. ஜீவாத்மாக்களை தன்னை நோக்கி வசப்படுத்தி ஈர்ப்பவர் அப்படின்னு இடத்துல வச்சான்றது. ஆக இன்னைக்கு 105வது ஸ்தோத்திரத்துல நேற்று 976 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 977 யஜ்ஞபிருத், 978 யஜ்ஞகிருத், 979 யஜ்ஞபுக், 980 யஜ்ஞி, 980 யஜ்ஞாந்தகிருத். யஜ்ஞபிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞபுக், யஜ்ஞகிருத், யஜ்ஞகிருத், யஜ்ஞி, யஜ்ஞாந்தகிருத். இருங்க சொல்றேன், கொஞ்சம் இருங்க. யஜ்ஞ புக்குன்றது 979. யஜ்ஞாந்த கிருத்துன்றது யஜ்ஞாந்த கிருத் 980. 977 யஜ்ஞபிருத், 978 யஜ்ஞ 977 யஜ்ஞபிருத், 978 யஜ்ஞகிருத், யஜ்ஞகிருத் யஜ்ஞி. அது ரெண்டு சேர்ந்தது ஒரே இது. யஜ்ஞகிருத் யஜ்ஞின்றது அது சேர்ந்தது. யஜ்ஞகிருத் யஜ்ஞி. யஜ்ஞின்றது யஜ்ஞகிருத்ன்றது தலைவர் வருது இல்லையா,
இல்லையா? யக்ஞ புக்னால யாகங்களை உண்டாக்கும் தலைவட்டத்துல யக்ஞ புக் யக்ஞன்றது ஒன்னா சேர்ந்தது. யக்ஞகிருத்துன்றது யக்ஞபிருத் வந்து காத்தல், அதுதான் யக்ஞபிருத்து 977, யக்ஞகிருத் 978, யக்ஞபுக் யக்ஞி அப்படி சேர்த்துக்கணும். யக்ஞபுக் யக்ஞி வந்து 979, யக்ஞாந்தகிருத் 980. யக்ஞபிருத் யக்ஞின்றது ஒரே ஒரே இது, ரெண்டு தலைவன் தான் அர்த்தம். யக்ஞினாலும் தலைவன் தான். அடுத்தது என்ன, அது என்ன சொன்னேன், யக்ஞ புக்குனாலும் தலைவன் தான். அதான் யக்ஞ புக் யக்ஞி அப்படின்றது அது யாகங்களின் தலைவன் அர்த்தம். 980 யக்ஞாந்தகிருத் கேடுங்க. இப்ப யக்ஞபிருத் 979, யக்ஞகிருத் 977, 977 யக்ஞபிருத், 978 யக்ஞகிருத், 979 யக்ஞபுக் யக்ஞி, 980 யக்ஞாந்தகிருத், 981 யக்ஞகுஷ்யம், 982 அன்னமன்னாத, 982 வந்து அன்னமன்னாத ஏவச்சா, ஏவச்சாவும் சேர்ந்ததுதான். 982 அன்னமன்னாத ஏவச்சா, அன்னமன்னாத ஏவச்சா வந்து 972, 982 சாரி. இப்ப இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு எத்தனை ஸ்லோகம் பார்த்துருக்கோம்? 977 இருந்து 977 யக்ஞபிருத், 978 யக்ஞகிருத், 979 யக்ஞபுக் யக்ஞி, 980 யக்ஞாந்தகிருத், 981 யக்ஞகுஹ்யம், 982 அன்னமன்னாத ஏவச்சா. ஆக 977 1 2 3 4 5 6. இன்னைக்கு வந்து இந்த 105வது தோற்றத்துல 6 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே கம்மின்னு நினைக்கிறேன். 6 திருநாமங்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து இன்னும் மீதி இருக்கு. ஆச்சு ஓரளவு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10 12 தான், இன்னொரு 2 சொல்லுவாங்க தானே இருக்கு. தேங்க்யூ.